வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது, இந்தியாவோட மத்திய அரசுக்கும் நம்ம மாநிலங்களுக்கும் நடுவுல வரிப்பணம் எப்படி பிரிச்சுக்கப்படுதுங்கிற ஒரு பெரிய விவாதம். இதுக்கு அடிப்படையா நாம எடுத்துக்க போறது தமிழ்நாட்டுல இருந்து வெளியான ஒரு அரசியல் பிரசுரத்தை தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே இந்த ஒரு வரிதான். அதாவது, தமிழ்நாடு மத்திய அரசுக்கு வரியா கொடுக்கற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெறும் 29 பைசா மட்டும்தான் திரும்ப வருதுன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பிரசுரத்துல சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான, கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இந்த விஷயம் வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்ல. பாருங்க, இந்த ஆதாரம் கொடுக்கிற இந்த சார்ட் அது ரொம்ப தெளிவா காட்டுது. 2021-22ல ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசுக்கு ரூபாய் கொடுத்தா அதுக்கு பதிலா அவங்களுக்கு எவ்வளவு திரும்ப கிடைச்சதுன்னு இதுல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு புரியும். சில மாநிலங்களுக்கு அதிகமாவும் சில மாநிலங்களுக்கு ரொம்ப குறைவாவும் பணம் திரும்புது. சரி, அப்போ எப்படி ஒரு அமைப்பு எப்படி சாத்தியம், எப்படி இது வேலை செய்யுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற விதிகள் என்ன, வாதங்கள் என்னன்னு புரிஞ்சுக்க நாம இத ஒரு 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ரூபாயோட பயணம், அப்புறம் பகிர்வுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் செங்குத்து பகிர்வு, கிடைமட்ட பகிர்வுனா என்ன, இதுல இருக்கிற 2 விதமான பார்வைகள், கடைசியா இது எழுப்புற முக்கியமான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ரூபாயோட பயணம், அதாவது அந்த 29 பைசா பிரச்சனை. ஒரு மாநிலம் அனுப்புற வரி பணத்தோட பயணம் எப்படி இருக்கு, ஏன் அது திரும்ப வரும்போது சில மாநிலங்களுக்கு மட்டும் இவ்ளோ கம்மியா வருது, அத பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். இத நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரசுரம் விவாதிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நிதி கூட்டாட்சி, அதாவது ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மத்திய அரசுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில பணத்தை எப்படி பிரிச்சுக்கணும், யாருக்கு என்ன பொறுப்புன்னு சொல்ற ஒரு விதிமுறை தான் இது. நம்ம இந்தியால பண பரிமாற்றத்துக்கு இது ஒரு ரூல் புக் மாதிரின்னு வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வரோம், பகிர்வின் விதிகள். அதாவது, இந்த நிதி பகிர்வுக்காக உருவாக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த பிரசுரத்தின்படி நம்ம கட்டுற வரி பணம் ஒரு 4 ஸ்டெப் வழியாதான் போகுது. முதல்ல மாநிலங்கள் கிட்ட இருந்து வரிகள் வசூலிக்கப்படுது. 2வது, இந்த மொத்த பணமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதின்னு சொல்ற ஒரு பொதுவான கணக்குக்கு போகுது. 3வதா, நிதி ஆணையம்னு ஒரு அமைப்பு வந்து இந்த பணத்தை எப்படி பிரிக்கலான்னு பரிந்துரை செய்யுது. கடைசியா அவங்க சொன்னபடி பணம் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த நிதி ஆணையத்தோட பங்குதான். இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வரோம், செங்குத்து பகிர்வு. அதாவது, சென்டருக்கும் ஸ்டேட்ஸுக்கும் நடக்கிற பிரிவு. மொத்தமா சேர்ந்த அந்த வரி பணத்துல முதல் கட்டமா மத்திய அரசுக்கு எவ்வளவு, எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்தமா எவ்வளவுன்னு பிரிப்பாங்க. இந்த பிரசுரத்தின்படி முதல் சிக்கலே இங்கதான் ஆரம்பிக்குது. அங்க என்ன பிரச்சனைன்னு அந்த ஆதாரம் சொல்லுதுன்னா, வசூலிக்கப்படுற எல்லா வரியும் மாநிலங்களோட பகிர்ந்துக்கப்படுறது இல்லையா. செஸ் மற்றும் சர்சார்ஜ்னு சில குறிப்பிட்ட வரிகள் இருக்கு. இந்த வரிகளை மத்திய அரசு யாருக்கும் பிரிச்சு கொடுக்காம முழுமையா அவங்களே வச்சுக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட். இது ஏதோ சின்ன தொகைன்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையினோட அளவு எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. இந்த ஆதாரம் சொல்றபடி 2024-25 வருஷத்துல இந்த மாதிரி மாநிலங்களோட பகிர்ந்துக்கப்படாத வரிகள் மட்டுமே மத்திய அரசோட மொத்த வரி வருவாயில 23% இருந்திருக்கு. அதாவது, கிட்டத்தட்ட கால்வாசி வரிப்பணம் இந்த பகிர்வு கணக்குக்கே வர்றதில்ல. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம், கிடைமட்ட பகிர்வு. அதாவது, மாநிலங்களுக்குள்ள நடக்கிற பகிர்வு. ஒரு வழியா மாநிலங்களுக்குன்னு ஒரு மொத்த தொகை ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். அடுத்த பெரிய விவாதமே அந்த பணத்தை வெவ்வேறு மாநிலங்களுக்குள்ள எப்படி நியாயமா பிரிக்கிறதுங்கிறது தான். இந்த பணத்தை மாநிலங்களுக்குள்ள பிரிக்கிறதுக்கு நிதி ஆணையங்கள் சில அளவுகோல்களை, அதாவது ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆதாரம் காட்டுற டேட்டாவை பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா காலப்போக்கில் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு தெரியும். வருமான இடைவெளி, மக்கள் தொகை, பரப்பளவு, காடுகளோட அளவுன்னு பல விஷயங்களை வச்சுதான் இதை பிரிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நிதி ஆணையமும் இதுக்கு கொடுக்கற முக்கியத்துவம், அந்த வெயிட்டேஜ் கணிசமா மாறி இருக்கு. இந்த மாற்றங்கள்ல இந்த பிரசுரம் சுட்டி காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பல வருஷமா 1971 கணக்கெடுப்பை வச்சுதான் நிதியை பிரிச்சுட்டு இருந்தாங்க.
இதனால மக்கள் தொகையை நல்லா கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு அது சாதகமா இருந்துச்சுன்னு ஆதாரம் சொல்லுது. ஆனா சமீபத்துல 2011 கணக்கெடுப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சதால இப்போ அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு நிதி அதிகமா போகுதுன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இது மிகப்பெரிய நிதி தாக்கங்களை ஏற்படுத்துது. இந்த ஃபார்முலா மாற்றங்களோட நேரடி தாக்கம் என்னன்னு பார்த்தா இந்த பிரசுரம் ஒரு கணக்கு காட்டுது. இதனால மத்திய வரி பகிர்வுல தமிழ்நாட்டோட பங்கு ஒரு காலத்துல 7.932% இருந்தது. இப்போ 4.077% குறைஞ்சிடுச்சு. இது ஒரு பெரிய சரிவு. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வாங்குற நிதியோட சதவீதம் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. அடுத்ததா 5வது பகுதி, 2 போட்டி பார்வைகள், அதாவது பகிர்வுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை ஐடியாலஜி என்ன? நியாயம்னா என்ன? இந்த விஷயத்துல 2 விதமான ஒண்ணுக்கொன்னு எதிரான கருத்துக்கள் இருக்குன்னு இந்த பிரசுரம் விளக்குது. அது என்னன்னு பாப்போம். ஒரு பக்கம் மறுபகிர்வுக்கான வாதம், அதாவது நல்லா வளர்ந்த மாநிலங்கள் இன்னும் வளர்ச்சியடையாத மாநிலங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது கடமை. ஏன்னா இது தேசிய ஒற்றுமைக்கு அவசியம். எல்லாரும் ஒரே தேசிய சந்தையிலிருந்து லாபம் அடையறோம் இல்லையா? அதனால இது சரிதான்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் இது ஒரு உலகமயமாக்கல் கால வாதம். இந்த சிஸ்டம் நிதி ரீதியா திறமையா செயல்படுற மாநிலங்களை தண்டிக்குது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு ஒத்துப்போகாத மாநிலங்களை கட்டுப்படுத்த ஒரு அரசியல் ஆயுதமா இது பயன்படுதுனோ அந்த பிரசுரத்துல ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு, அதாவது முக்கிய கேள்விக்கு வந்துட்டோம். நியாயத்தோட எதிர்காலம் என்ன? இந்த எல்லா விவாதங்களும் இந்தியாவோட நிதி அமைப்பு எதிர்காலத்துல எப்படி இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை பதற்றத்துக்கு நம்மள கூட்டிட்டு வருது. ஆக இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதம் என்னன்னா, இது வெறும் நம்பர்ஸ பத்தின ஒரு டெக்னிக்கல் விவாதம் மட்டும் கிடையாது. இது கட்டுப்பாடு, மாநிலங்களோட தன்னாட்சி, இன்னும் சொல்லப்போனா இந்திய ஒன்றியம்ங்கிற அமைப்போட தன்மையை பத்தின ஒரு ஆழமான அரசியல் விவாதம். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். கடைசியா இந்த ஆதாரம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்துக்கு அழைப்பு விட்டு நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. மாநிலங்களுக்கு இடையில பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாகிட்டு வர்ற இந்த நேரத்துல ஒரு தேசம் எப்படி நியாயம், செயல்திறன், அப்புறம் ஒன்றுபட்ட வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்த முடியும்? இதுதான் இந்த மொத்த விவாதத்தையும் வரையறுக்கிற ஒரு முக்கியமான சிந்திக்க வேண்டிய கேள்வி.